இப்போ நம்ம கடந்த மே 18 2 நாளைக்கு முன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவு, ஈழத்தமிழர்கள் அல்லது தமிழின அழிப்பு நாள் என்கின்ற அளவிற்கு உலகமெங்கும் அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு அந்த தியாகத்தை ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அநியாயமாக இனப்படுகொலைக்கு ஆளான அந்த துக்க நாளை உலகெங்கும் அவர்கள் நடத்தினார்கள், நினைவு கூர்ந்தார்கள். இப்போ அந்த நிலையில் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு விஜய் அவரும் வலைதளத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஆதரவாக பதிவு செய்திருக்கிறார். ஈழத்தமிழ் மக்களோடு அவர்களுடைய உரிமைக்காக நாங்கள் துணை நிற்போம், அந்த நினைவுகளை ஏந்துவோம் என்கின்ற அளவிற்கு அவர் அந்த குறிப்பிட்ட அந்த வலைதளத்தில் பதிவு செய்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. உலக தமிழ் மக்கள் அனைவரும் அந்த ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த அளப்பரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் வெல்லுவதற்கு நாம் என்றும் பாடுபட வேண்டும், பங்களிப்பு செய்திட வேண்டும். குறிப்பாக இந்த இனப்படுகொலைக்கான நியாயம், நீதி இன்று வரை கிடைக்கவில்லை. எனவே அது பன்னாட்டு அமைப்புகளில் இந்த இனப்படுகொலைக்கான நீதியை கிடைப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும்.